ஒத்தரோசா, நம்ம மீன் மார்க்கெட் போலாமா? வள்ளி, நீயும் வரியாடி? மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என் வீட்டுக்காரங்க வேற கேட்டுட்டே இருக்காவ. 3 வாரம் போயிட்டு வருவோமாடி? சரி சில்லத்தாயக்கோ, நம்ம அப்படியே மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். அங்கதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. ஊருள்ள கொண்டு வர மீனெல்லாம் நல்லா இல்லை, விலைவாசியும் அதிகமாக சொல்றானுங்க. ஆமாக்கோ, நம்ம கொஞ்சம் பொடி நடையா நடந்து போயிட்டு வந்துருவோம். சரிடி, நம்ம அப்போ 3 வாரம் போயிட்டு வருவோமா? சரி செல்லத்தாயக்கோ, சின்ன பொண்ணை கூப்பிடணுமா இல்லை எப்படி? அவளை கூப்பிடணுமா இல்லை வேண்டாமாக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு வேண்டாம் தான் தோணுது பார்த்துக்கோங்க. ஏடி, நீங்கள் 2 பேரும் லூசுங்களா என்ன? அவள் நம்மளை அவ்வளோ ஏமாற்றி ஓசியில் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போகிறா. நீங்கள் அவளை கூப்பிடணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டுலாம் இருக்கியே. ஒன்றும் கூப்பிடலாம், ஒன்றும் தேவையில்ல. நம்ம 3 வாரம் அவளுக்கு தெரியாமல் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம். சரிக்கா, அதுவும் நல்ல ஐடியா தான். அவள் வேற வந்துட்டு எனக்கு அந்த மீனை வாங்கித்தான் இந்த மீனை வாங்கித்தான்னு மீனையும் பிடிங்கிடுவா. காசும் நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தெரியாமல் போயிட்டு வந்துடுவோம், அதுதான் நம்மளுக்கு நல்லது. சரிக்கோ, அப்படியே வாங்க நடந்து போவோம். சரிண்டி. என்ன சரியில்லையே, 3 ஜோடி போட்டுட்டு போகுதே. சரி, என்னன்னு போய் பார்த்துட்டு ஆட்டையை கழிச்சு விடுவோம். வள்ளி, வள்ளி, காது கேட்காத மாதிரி போறா பாரு. செல்லத்தையக்கோ, சின்ன பொண்ணு பார்த்துட்டா பார்த்துக்கோங்க, என்ன கூப்பிடுறாள. ஐயே, பார்த்துட்டாளாக்கோ. இப்போ இவ வேற நம்மளை நோண்டி நொங்க எடுத்துருவாளே, எங்க போறியன்ட்டு. ஆமாக்கோ, சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. அவட்ட சொல்லாண்டாம், வேற ஓசியில மீனை வாங்கிட்டு போயிருவா பார்த்துக்கோங்க. சரிடி, சமாளிப்போம். இல்ல தாய்க்கோ. என்ன சின்ன பொண்ணு, இந்த பக்கம்? சும்மாதாக்கோ, 3 வாரம் ஜோடி போட்டு எங்க போறியே? வள்ளி, உனக்கு குளிர் விட்டு போச்சோ? முக்காடு போட்டோன்னு காது கேட்கலையோ? கூட கூட சத்தம் தராம அந்த ஆளை போறா. அப்படி எங்க போறியே? அதுவா சின்ன பொண்ணு, அது அது குந்தாணி, உனக்கு என்னாச்சு? அது இதுன்னு ஏன் உளத்திட்டு திரியறா? ஒத்தரோசா, வாய் வச்சுட்டு சும்மா ரெடி, மாட்டிக்கிட்டி விட்டுறாத. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சின்ன பொண்ணு, வீட்டிலே இருக்க சும்மா போர் அடிச்சு. சரி, அதான் வள்ளியும் ஒத்தரோசாவும் வந்தாளுங்க. சரி, அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்படியாக்கா, வாக்கிங்கா போறீங்க? நான் சரி எங்கேயோ போறிய போல, சரி நம்மளும் போகலான்னு நினைச்சோம். ஆமா சின்ன பொண்ணு, நாங்க சும்மா வாக்கிங் தான் போறோம். நீ ரெஸ்ட் எடு போ, நாங்க அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு வாரோம். என்னக்கோ இப்படி சொல்றிய? நான் தானே உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு. நான் இல்லாம நீங்க தனியா போனா எப்படி? எவனாவது உங்களை கட்டிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்க கூடவே வரேன்கோ. ஐயோ, இவளை கலட்டி விடலான்னு பார்த்தா இவ போய் தொலைய மாட்டா போல. இல்ல சின்ன பொண்ணு, எங்களுக்கு வயசாயிட்டு நாங்க அப்படியே நடந்து போயிட்டு வாரோம். நீ இளம் பிள்ளை தானே, நீ போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. என்னக்கோ இப்படி சொல்றிய? நான் எப்பவுமே உங்க கூட தானே இருப்பேன். இப்படி என்ன வேண்டாம் சொல்லாத மாதிரி சொல்றிய? நீங்க என்ன சொன்னாலும் சரிக்கா, நான் உங்க கூட தாங்க வருவேன். அப்படியா சின்ன பொண்ணு? சரி, அப்போ வா. சரிக்கோ, வாங்க போலாம். என்ன குந்தாணி, போலாமா? நடந்து கொஞ்சம் உடம்பையாச்சும் குறை. சின்ன பொண்ணு, உனக்கு வாய் திமிரு மட்டும் அடங்கவே அடங்காதுல்ல. குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருந்துட்டு என்ன குந்தாணிங்கயா? பாருடா, குந்தாணின்னா கோவம் வருது. என்ன வள்ளி, நட. உனக்கு பேசாம வள்ளின்னு பேர் வச்சதுக்கு பள்ளின்னு பேர் வச்சிருக்கலாம். முக்காடம் மூஞ்சும் ஒட்டிட்டு கிடந்த மாதிரி தான் கிடக்கு. போ. இந்த ஆரம்பிச்சிட்டால, என்ன நம்மள விட மாட்டா. எக்கோ, இப்போ மீன் வாங்க போகணுமா இல்லை எப்படி? போகணும்டி, வேற என்ன பண்றது? அவளையும் கூப்பிட்டு தான் போய் தொலைணும் போல. ஒன்றும் தெரியாத மாதிரி இருங்கடி, அப்படியே நடுவில் பிளான் போட்ட மாதிரி அப்படியே மாத்திக்கலாம். சரிக்கோ. சின்ன பொண்ணு, அப்படியே மார்க்கெட்டு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலாமா? என்னது, மீனாக்கா வாங்க போறியே? போலாம். ஓ, அப்ப இதான் கதையா? நீங்க 3 வாரம் முதல்ல மீன் வாங்க போலான்னு பிளான் போட்டிருக்கீங்க. என்ன விட்டுட்டு போலான்ட்டு தான் இவ்வளவு சீனா போட்டிருக்கீங்களா? சரி. விட்டுட்டு போலான்னு பார்த்தா கூடையே வருது பாரு. மீன் வாங்க போலான்னு இவளுக்கு சந்தோஷத்தை பாரு. எத்தனை மீனை யார்கிட்ட இருந்து புடுங்க போறாளோ தெரியலையே. வள்ளி, ஒத்தரோசா, அப்படியே மீன் வாங்கிட்டு வந்துடலாமா? சரிக்கோ. இப்படி நடிக்கிறாளுங்க பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. முன்னாடியே பிளானை போட்டு அப்படி ஒரு சீனா போடுறாளுங்க. சின்ன பொண்ணா கொக்கா. வரேன், உங்களுக்கு மீன் மார்க்கெட்டில் வச்சு வைக்கிறேன். சரி வாங்கக்கோ, எல்லாரும் போகலாம். லேட் ஆகிட்டே இருக்கு. இங்கே நின்று வெட்டி கதை பேசிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் மார்க்கெட்டு போய் சேருவோம். சரிடி. இன்னைக்கு யார்கிட்ட ஓசியில் பிடுங்க காத்திருக்காளோ தெரியலையே. பயமா இருக்குப்பா இவளால நம்மளுக்கு. சரி வாக்கா, புலம்பாம என்ன பண்றது? தம்பி, இந்த மீன் என்ன விலைப்பா? கிலோ எவ்வளோ? எக்கா, இது 1 கிலோ 500 ரூபாக்கா. என்ன தம்பி, விலை அதிகமா சொல்றா? எக்கோ, போன வாரம்லாம் கிலோ 1000 ரூபா. இந்த வாரம் தான் குறைஞ்சிருக்கு. தம்பி, அதெல்லாம் சரி வராது. கிலோ 200 ரூபாய்க்கு தா. என்னக்கோ நீங்க ரொம்ப குறைச்சி கேட்கிய. வேணா ஒரு 450 ரூபாய்க்கு தரேன். சரி தம்பி, நான் இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு வரேன். மீன்காரக்கோ, உங்கள்கிட்ட என்ன மீன்லாம் இருக்கு? என்ன ஒத்தரோசா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமாக்கோ, மீன் மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும்.
அடிக்கடி மீன் வாங்க வர வேண்டியதானடி, நல்லா வாங்கி குழம்பு வச்சு திங்க வேண்டியதானே. என்னமோ வரோம்க்கோ அடிக்கடி. சால மீன் இருக்கு, சங்கரா இருக்கு, கடவா இருக்கு. உனக்கு என்ன மீன் வேணும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. எக்கோ எனக்கு நெத்திலி மீன் இருந்தா தாங்கக்கோ. நெத்திலியா? சரிடி, கிலோ 300 ரூபா வருது, வாங்கிக்கிறியா? ஆ சரிக்கோ. ஏ வள்ளி, இந்த அக்காட்ட எல்லா மீனும் இருக்குடி, வேணா வாங்கிக்கடி. சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் வாங்கணுமா? சரிடி, இந்த வரேன். எனக்கு எதுக்குடி மீன்? அதான் நீங்க வாங்குறீல்ல, வேற என்ன? அதான் தெரிஞ்ச விஷயமே, நீ தான் நாங்கள் வாங்கினா வாங்க மாட்டியே. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி. ஏன் ஆரஞ்சு சட்டை போட்டிருக்காக்கா, நீங்க கிலோ எவ்வளோக்கு விற்கிய? கிலோ 500 ரூபாடி, நெத்திலின்னா 200 300ன்னு தரேன், வாங்கிக்கிறியா? வேண்டாம்க்கோ, சும்மா விலைய கேட்டேன். ஏடி உனக்கு கொழுப்பாடி, மீன் வாங்காம விலைய மட்டும் கேட்டு கேட்டு வரா. சும்மா சொன்னேன்க்கோ, எல்லாரும் வாங்குறாளுங்க பாருங்க, எல்லாரும் இப்போ உங்க கடைக்கு தான் வர சொல்றேன் பாருங்க. அப்படியா? சரி சரி. செல்லத்தாய்க்கோ சொல்லு வள்ளி. எக்கோ எனக்கு ஒரு 1 கிலோ கடவா மீன் மட்டும் வாங்குக்கோ. சரிடி. என்னோ வள்ளிக்கு 1 கிலோ கடவா மீன் பார்சல். சரி நெட்டக்கோ. என்னோ கடவா மீன் கிலோ எவ்வளோ? 200 ரூபாக்கோ. சரிண்ணோ சரிண்ணோ. சின்ன பொண்ணு, நாங்கெல்லாம் மீன் வாங்கிட்டோம், நீ எதுவும் வாங்குறியா? எனக்கு வேண்டாம் செல்லத்தாய்க்கோ, நீங்களாம் வாங்கிட்டீங்களா? சரி நம்ம போவோமா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு என்ன ஓசையில் மீன் வாங்குவான்னு நினச்சோம், மீன் வேண்டாங்கால. இவ்வளோ நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. சரி வாங்க, எல்லாரும் போகலாம். செல்லத்தாய்க்கோ, நீங்க இந்த 3 வரை போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன். இந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுக்காவ பத்தியில அவ எனக்கு தெரிஞ்சவிய. சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன், நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்து வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, நீ பேசிட்டு வா, நாங்கள் போயிட்டு இருக்கோம். சரிக்கோ. ஏ ஆரஞ்சு கலரு, உங்க பேர் என்ன? என் பேரு முனியம்மாடி. அப்படியா? ஏன் முடியாமாக்கோ, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சைடு ஒரு கிளவி மீன் வித்துட்டு இருக்கா பத்தியலா? அவ கடைக்கு வரவோ போறவோ அவ்வளோத்தையும் உங்க கடையில மீன் வாங்காதியே, மீன் எல்லாம் கெட்டு போன மீன் சொல்லிட்டு இருந்தாக்கோ. எனக்கு இப்பதான் கேட்டுச்சு பார்த்துக்கோங்க. ஏ உண்மையா அப்படியாடி சொன்னா? எங்க பாட்டி மேல சத்தியமா சொல்றேன்க்கோ, உண்மையா அப்படிதாக்கோ சொன்னா. இரு, அவளை பார்த்துக்கிறேன் இப்போ. ஒரு பீஸுக்கு சண்டையை மூட்டி விட்டாச்சு. நம்ம அடுத்தது இந்த அண்ணன் கிட்ட லைட்டா போட்டு விடுவோம். ஏ கோணமண்டை, எக்கோ யாரக்கா கூப்பிடுறிய? கோணமண்டை, ஒன்ன தாண்டி கூப்பிடுறேன் கோணே. கோ ஒழுங்கா பேசுக்கோ, சும்மா கோணக்கி நின்று கிடக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வாய்க்கு வந்தபடி தான் பேசிட்டு இருக்கா. ஆஹா, சண்டை ஆரம்பிச்சிட்டு. ஏய், உன் கடைக்கு வரவே போற வீட்டெல்லாம் என் கடையில என்ன புளுத்த மீன் தான் விற்கும்னு சொன்னியாமே, அப்படி சொன்னேன், நீ பாத்தியோடி? நான் பார்க்கல, என் காதால கேட்டேன், நீ அப்படிதான் சொல்லிட்டு இருந்த. உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத பார்த்துக்க. வாயை மூடுறி, உன் கடையில தானே புளுத்த மீனா வச்சு வித்துட்டு இருக்க. எக்கோ என்னை பத்தி பேசு, என் கடை மீனை பத்தி நீ பேசுற வேலை வச்சுக்கிடாத. ஓஹோ, உன் கடையை பத்தினா நான் பேசக்கூடாது, என் கடையை பத்தினா நீ பேசுவியோ? உனக்கு எவ்வளவு திமிரு. இவர்கிட்டயும் லைட்டா மூட்டி விடுவோம், 3 அடிச்சுக்கிட்டோம். என்னோ என்னோ? என்னக்கோ, மீனுக்குன்னு வேணுமா? இல்லனோ, அந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்ட பொம்பளை இருக்கு பத்தியலா, அவங்க கடைக்கு வர வீட்டை அவ்வளோட்டையும் உங்க கடையில புழு புளுத்த மீன் தான் விற்குது, அங்க யாரும் போவாதியே, வாந்தி பேதி தான் எடுப்பீங்க, உங்க கடை மீனை தின்னா அப்படி எடுப்பாவலாம், அப்படி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணும். என்னம்மா சொல்ற? உண்மையாவே அவ அப்படிதான் சொன்னாளா? ஆமாண்ணோ, எங்க தாத்தா மேல சத்தியமாவா அப்படிதான் சொன்னா. இரு வரேம்மா, அவளை என்ன பண்றேன்னு பாரு. கூடவே இருந்துட்டு இப்படி குழி பறிக்காளுங்க பாரு. ஒருத்தர் வியாபாரத்துல இப்படி மண்ணள்ளி போடுறாளுவ பாரு. நீ என்னன்னு போய் கேளுனோ, அந்த பொம்பளைக்கு இதே வேலை தான் பாத்துக்க. சரி, நான் போய் கேட்டு வரேன். ஐ ஜாலி, 3 வரை அடிச்சுக்குதுங்க, நல்லா அடிச்சுக்கிட்டோம். நல்லா குழஞ்சு தானே பேசிட்டு இருந்தியே, எப்படி மூட்டி விட்டேன் பாத்தியா? எம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? அவகிட்ட சண்டை போட்டா நீ ஏன் உள்ள வர? ஏம்மா, நீ எவகிட்டனாலும் சண்டை போட்டுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கடையில புழு புளுத்த மீன் விற்காங்கன்னு உனக்கு யாருமா சொன்னா? இப்படிதான் வர்றவிய போறவி அவ்வளோர்கிட்டையும் சொல்லிட்டா இருக்கே. நான் எங்க சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலை. இவ தான் என் கடையில புழு புளுத்த மீன் விற்கும்னு சொல்லியிருக்கா. அது சரி, நீ இப்படியே நடிச்சுட்டே இரு. என் கடையில வாங்கிட்டுனா வாந்தி பேதி ஆகுமா? உன் கடையில வாங்கிட்டுனா தான் வாந்தி பேதி ஆகும். என்னை பத்தி பேசுற வேலை வச்சுக்க, என் கடையை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. ஓஹோ, உன் கடையை சொன்னா உனக்கு கோவம் வருது, நீ மட்டும் அடுத்த கடையெல்லாம் சொல்லிட்டு திரியிறியோ? நல்லா கேளுங்கண்ணோ, இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட வந்து சும்மா கத்திட்டு இருக்கு. எம்மா, நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் பாத்துக்க. ஆமாண்ணா, நானும் சேர்ந்து வரேன், இந்த பொம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சும்மா இருக்க வேலை பிடிச்சு வச்சுட்டு ஒரே சண்டைக்கு இழுக்குது.
ஓஹோ, ரெண்டு பேரும் கூட்டு சேர்றீங்களோ? கூட்டு சேர்ந்துதான் என் கடையை பத்தி தப்பா பேசுறீங்களோ? போட்டு வேற லெவல்ல சண்டை போடுறாவே. இப்படி சண்டை போடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே. நல்லா கொளுத்தி போட்டாச்சு. அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க. எம்மா ஜாலியா இருக்குப்பா. எம்மா, இதாம உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் நீ என் கடையை பத்தி, என் கடை மீனை பத்தியும் பேசின அவ்வளவுதான் பாத்துக்க. யோ, உனக்கும் நான் அதே தான் சொல்றேன். என் கடையை பத்தி பேசுற வேலை என்ன நீ வச்சுக்காத. ஏ கோணமண்டை, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமா, இவளுக்கு பெரிய நல்ல மண்டை. இவ என்ன கோணமண்டங்க. ட்ரெஸ்ஸை பாரு சிங்கிச்சான்னு. மீன் விற்கிற மாதிரியே நீ வர. டெய்லி மினிக்கிட்டு ஆட்டிட்டு போறதும் வரதும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கலரை பாரு சிங்குச்சான்ட்டு ஆரஞ்சு கலர்ல. போ போ. உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை. எம்மா, நீ வாயை மூடுமா ஃபர்ஸ்ட். இருக்கிறதே 3 பேரு, அதுலயே 2 பேர்கிட்ட சண்டை. ஐயோ முடியம்மா மாட்டிக்கிட்டியா? நம்மளுக்கு வந்த வேலை முடிஞ்சு நம்ம போவோம்.